கானா வினோத் அண்ணா வந்து பணம் எடுத்ததுக்கு ரம்யாவும் வியானாவும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு குறும்படம்லாம் சர்க்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீக்காகவே அரோரா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி வினோத் வின் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, வினோத் ஒருவேளை வின் பண்ணிடுவாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் விஜய் சார் சொல்லியிருப்பார், உங்கள் சிம்மாசனத்தை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு. அந்த இடத்துல தான் கானா வினோத் அண்ணா போயிட்டு ஐடியா கேட்கும்போது, நீ இப்போ வின் பண்ணுவ, 5ல் ஒரு ஆளாக போனால் கஷ்டம், 4ல் ஒரு ஆளாக போனால் கஷ்டம், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லி நிறைய மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல மேனிப்புலேட் தான் பண்ணுறாங்க. அரோரா மேனிப்புலேட் பண்ணுறேன்னு சொன்னால் என்னை எல்லாரும் நான் ஒன் சைடாக பேசுகிறேங்கிறாங்க. நான் ஒன் சைடாக பேசுகிறதா இருந்தால் நான் அரோராக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் அரோராக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். நான் ஒழுங்கான ரிவ்யூ பண்ணுறதுனால தான் அரோரா பண்ண தப்பை நான் எடுத்து சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த இடத்துல மேனிப்புலேஷன் தான் பண்ணாங்க. ஏன்னா வந்து நீ தோத்துட்டேன்னா உனக்கு இந்த காசும் போச்சு, 2 நாள் இது இப்போ நீ பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா உனக்கு 2 நாள் கழிச்சு திருப்பியும் வந்து அடுத்த வார சம்பளமும் கிடைக்கும்னு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாக வைரல் ஆன உடனே அரோரா சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தரை யாராலையும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. அதில் ஒரு முக்கியமான ஐடி இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாராலையும் மேனிப்புலேட் பண்ண முடியாது, அவரோட டிசிஷனுக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி போட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே இந்த ஃபுல் ஈவெண்ட்டும் அதுக்கப்புறமாவும் அரோரா வந்து திரும்ப சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன்னு ஒரு இடத்துலையா போய் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, 18 லட்சம் பெரிய அமௌண்ட்டு, நம்மளே எடுத்துட்டா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்மளே எடுத்துட்டா என்னங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எடுக்கும்போது தான் அவங்க அவ்வளோ நேரம் பண்ண மேனிப்புலேஷன் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி அந்த இடத்துல வினோத் அண்ணா எடுத்துட்டாரு. அவர் எடுக்கும்போது அவர் என்னன்னா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் எடுக்கலை. ஒரு மனுஷன் நிறைய ஃபினான்ஷியல் தேவை இருக்கிற மனுஷன் அந்த டைமில் ஜஸ்ட்டு தன்னோட சில்ட்ரனை மட்டும், தன்னோட ஃபேமிலியை மட்டும் யோசிச்சுட்டு டப்புன்னு ஐயோ இந்த பணம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் எடுத்துட்டார். உண்மையிலே அவரோட இன்டென்ஷன் அரோராக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. ஏன்னா அப்படி ஒருவேளை அவர் நினச்சிருந்தாருன்னா இப்போ 50 லட்சம் இன்னொருத்தருக்கு போகுதேன்னு நேற்றுக்கு வன்மத்தோடு வந்திருப்பார். அவரோட முகத்தில் எந்த விதமான வன்மமும் எதுவுமே இல்லை. ஸோ அதனால அரோராக்கு வந்த கெட்ட பேர் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2-3 ஐடினா அது சரி, ஒரு நெகட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் சொல்லலைன்னா உண்மைகள் வெளியில் தெரியாமலே போயிடும். ஒரு குறும்படம் மாதிரி ஒன்று போட்டு ரம்யா வியானா பேசுகிறாங்கன்னு ராட்சசன் பிஜிஎம்மை போட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டாங்க. படத்தில் எப்படி போட்டுட்டாங்கன்னா, ரம்யாவும் வியானாவும் இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசுகிறது வந்து கானா வினோத் அண்ணா கேட்டுட்டு இருக்கிற மாதிரி. பட் ஆக்சுவலாக அவங்க பேசும்போது ஃபஸ்ட்டு கானா வினோத் அண்ணா அங்கே கிடையவே கிடையாது. ரம்யாவும் வியானாவும் இன்ஃபேக்ட் இன்டெரக்டாக திவ்யாவை எடுக்க சொல்கிறது மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அதாவது நீ இந்த பணத்தை எடுத்துட்டேன்னா உனக்கு நல்லது, ஏன்னா இவங்க எப்படியும் வின் பண்ண முடியாது, ரன்னர் அப் பொசிஷன் தான் வரும், ரன்னர் அப்புக்கு பணம் கிடைக்காது, ஸோ இவங்களாவது எடுத்துகிட்டு போட்டோங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் அது இருக்குது. கடைசியில் தான் அவர் கேரக்டர் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல வருவார். அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் கண்டினியூ ஆகுமே தவிர அது கானா வினோத் அண்ணாக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கான்வர்சேஷன் கிடையாது. அதை அப்படி மேனிப்புலேட் பண்ணி பரப்பிட்டாங்க அவங்களோட ஃபேவரட்டோட பேரை சரி பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இதை நான் டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக கேட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திவ்யாவும் வியானாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரம்யா ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா சொல்கிறாங்க, திடீர்னு நான் கூட எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த பணப்பெட்டியை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு வியானாவும் ரம்யாவும் சொல்கிறாங்க, எஸ்பெஷலி வியானா, எடுத்துகிட்டு போனேன்னா உனக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவ்யா கேட்குறாங்க, நைட்டு நீங்களாம் தூங்குனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க கைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரம்யா சொல்கிறாங்க, நைட்டு தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, இல்லை எப்போ வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திவ்யா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இதோட டாஸ்க் முடிஞ்சிருமே, அப்போ நீ எடுக்கணும்னா இன்றைக்கி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரம்யா பதில் சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்வேன், இப்போ பசிக்குதில்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அப்போ வியானா சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டோடு நீ எடுக்கலைன்னா அது குடோனுக்கு போய்டும் அந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு வியானா அதுக்கு சொல்கிறாங்க. உடனே வியானா சொல்கிறாங்க, பிக் பாஸ் இதெல்லாம் எங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு, ஆளுக்கு 1 லட்சம் எடுத்துக்கோங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லாததெல்லாம் நீ கற்பனை பண்ணக்கூடாதுன்னு ரம்யா திட்டுறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, ஏன் பசியில் நீ ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உனக்கு சாப்பாடு போட்டுட்டுமா அப்படின்னு திவ்யா கேட்குறாங்க. அதுக்கு வியானா, ஏன் எங்களுக்கு கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு வியானா கேட்குறாங்க. இவ்வளோ டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கானா வினோத் அண்ணா வரவே செய்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஏய் நாளைக்கு இன்றைக்கே ஒரு டாஸ்க் வச்சு நாளைக்கும் ஒரு வேளை பணம் ஏறலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆமாம் 50 லட்சம் நீங்கள் எடுப்பீங்க, இன்னும் உங்களுக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு அதுக்கு வியானா சொல்கிறாங்க. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இன்னையோட இந்த டாஸ்க் முடிஞ்சிடும், ஒருவேளை நீங்கள் அந்த டாஸ்க் முடியறதுக்குள்ளே யாரும் எடுக்கலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு ரம்யா கேட்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5 லட்சம் தான், ஒரு நாளைக்கு 5 லட்சம் தான் நான் ஏறும், இப்போ 6 லட்சத்தில் 5 லட்சம் ஆல்ரெடி நீங்கள் ஏற்றியாச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வியானா வந்து, அண்ணே எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுனேன், அவர் ஆக்சுவலாக கேரட் அல்வா எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு, அப்போ அண்ணே எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுனேன்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கப்புறமா வினோத் அண்ணா வந்துட்டு திவ்யாவை பார்த்து, இங்கே பாரு திவ்யாங்கிறாங்க. 2-3 தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் தான் திவ்யா திரும்பியே பார்க்குறாங்க. இன்னொரு டாஸ்க் இருக்கும்ல திவ்யா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு திவ்யா இல்லைன்னு தலையாட்டுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இருந்தால் இருக்கும் இல்லைன்னா இல்லைன்னு. அதுக்கப்புறமா தான் திவ்யா சொல்கிறாங்க இல்லைன்னு.
அப்போ அதுக்கு ரம்யா சொன்னாங்க, நேற்று ஃபஸ்ட்டு டாஸ்க்கு சீக்கிரமே ஆரம்பிச்சனால தான் செகண்ட் டாஸ்க் வச்சாங்க, இன்றைக்கி வந்துட்டு இந்த டாஸ்க் மட்டும்தான். அப்போ திவ்யா கேட்குறாங்க, நான் சாப்பிட்டுட்டு போய் அந்த சாப்பாடை எடுத்துட்டுமா, அந்த பணத்தை எடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. இப்போது கானா வினோத்தனா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு, அப்படி போயிட்டே இருக்காரு. அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க, யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு லக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க சொல்கிறத பார்த்தா திவ்யாவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நீ வந்து செகண்டில் இருக்க, உனக்கு எந்த காசும் கிடைக்க போகிறது கிடையாது, இது எடுத்தேன்னா உனக்கு லக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட், இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் என்னோட ஒப்பீனியன். அப்போ வியானா சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிடுங்க, எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு லக்கு. என்ன கேட்டேன், எடுத்துகிட்டு போகிறவங்க புத்திசாலி அப்படின்னு. திவ்யா சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு போகிறேன் கைஸ், ஏன் இப்படி அவசரப்படுத்துறீங்க அப்படின்னு. உடனே உன்னை எங்கே நாங்கள் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட வியானா சொல்கிறாங்க. ஏன்னா திவ்யா சொல்லியிருப்பாங்கல்ல, நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஏதோ நாங்கள் 2 பேரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் உன்னை பணத்தை எடுக்க சொன்ன மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்குறாங்க. உடனே ரம்யா கேட்க சொல்கிறாங்க, நீ எடுக்காமல் போய் எனக்கு என்ன வந்துச்சு, இதே கானா வினோத் எடுத்தாலாவது எங்களுக்கு ஒரு 3 லட்சம் தருவார், நீ தருவியா, நீ ஒன்றும் கொடுக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க. என்ன வினோத் அப்படிங்கும்போது அவர் அங்கேருந்து வராரு, இவர் இங்கேருந்து போயிட்டாரு, போனவர் வராரு. இப்போ அவர் திரும்பவும் வந்தவொடனே ரம்யா சொல்கிறாங்க, கானா வினோத் நீ ஒரு விஷயம் சொன்னேல்ல, அதை நான் இப்போ யோசிக்கிறேன், நீ அங்கே ஒரு விஷயம் சொன்னேல்ல, அதை நான் இப்போ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை பார்க்குறாங்க. அப்போது வந்து திவ்யா புலம்பிட்டே பேசுகிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டே சாப்பிட்றாங்க. அப்புறமா ரம்யா சொல்கிறாங்க, நினச்சா என்ன வேணால் ஆகலாம் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆக்ஷனில் காமிக்கிறாங்க. அதாவது ஒருவேளை சாண்ட்ரா கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் அவர் திங்க் பண்ணிவிட்டு சைடில் நடந்துக்கிட்டே இருக்காரு. இதுதான் உண்மையிலேயே நடந்த டிஸ்கஷன். இதை தான் எடிட் பண்ணி அவங்க அப்படி ஒரு குறும்படமாக போட்டிருக்காங்க. இது உங்கள் கூட கொண்டு இதை எப்படியாச்சும் உங்ககிட்ட இது பண்ணணும்னு நினச்சேன். நேற்று எனக்கு டைம் இல்லை, அதனால தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.